வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நேச்சுரலான ஹெல்த்தியான பால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கீர்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பீட்ரூட் கீர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம எது வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் வச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறேன். அந்த பீட்ரூட் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கிறோம். இஞ்சி ஒரு சின்ன பீஸ், 1-2 ஏலக்காய், இதுதான் வந்து நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம வந்து மிக்சியில் சேர்த்துட்டு அரைக்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட். ஸோ இந்த ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டுக்கு வந்து ஆக்சுவலாக 2 கப்பு தண்ணி வந்து நம்ம சேர்க்கலாம். ஸோ 2 கப்பு தண்ணி சேர்த்து நான் நல்லா அரைச்சிடுறேன். அரைச்சதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறோம். ஒன்றா சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லைனா கருப்பட்டியோ எது வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து கருப்பட்டி சேர்க்குறேன். ஏன்னா இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பீட்ரூட் கீரைன்னு சொன்னேன். இதில் வந்து இன்னும் கருப்பட்டியும் நம்ம சேர்க்கும் பொழுது உடலுக்கு கால்சியம், அயன் எல்லாமே போதுமான அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கருப்பட்டியும் நம்ம சேர்த்தோன்னே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோனாலே நமக்கு பீட்ரூட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காய் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் அப்படின்னு சொல்லும் போதே நிறையா பேருக்கு வந்து பிடிக்கும். அந்த மாதிரி அது ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் கலர் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நிறையா பேருக்கு இது வந்து அந்த பீட்ரூட் பார்த்தா பிடிக்காது. அதுவும் குழந்தைங்களுக்கு இந்த கலரே வந்து பிடிக்காது. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாலாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான அளவு இரும்பு சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரத்த சோகையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கும் உதவும். குழந்தைங்களுக்கு இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறனால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு எவ்வளவுக்கு பிடிக்கும்னு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பீட்ரூட் பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.